கார்த்திகை மாதம் 16ஆம் நாள் 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளில் காலங்கள் கடந்தும் விடாமல் நம்மை பிடித்திருக்கும் கர்மவினை தோஷங்கள் அறவே நீக்கி காசினியில் இன்பமாக வாழ்ந்து கடைசியில் காலங்கள் கடந்த முக்தி ஸ்தலமான பாதங்களில் காருண்ய கடாட்சத்தால் அடைக்கலம் தந்து அருளிட ஈசன் பொற்கழல் போற்றி பணிந்திடுவோம் வாரீர். நலம் தரும் இறைவனின் திருவடிகளை மலர்கள் கொண்டு சாற்றி போற்றி வழிபட்ட மார்க்கெண்டேயனின் வாழ்நாள் இறுதி அறிந்து யாவராலும் தவிர்க்க முடியாத அடர்த்து நெருங்கி வந்த கூற்றுவனை காலால் உதைத்த இறைவா போற்றி. தாங்கள் வாழ வேண்டி வணங்கிய வானவர்களை காக்க கொடிய விடத்தை உண்டு தம் கண்டத்தில் அடக்கிய ஈசா போற்றி. கொத்தாக ஊமத்தம் பூவும் வன்னியும் கொன்றை மலர் சூடியவா சுடுகாட்டில் எரியும் பிணத்தின் நீரு பூசிய இறைவா போற்றி. சிறந்த அழகி உமை அன்னையை இடதுபாகம் வைத்த அழகனே முப்புற அசுரர்களின் மதில்களை அக்னியை அம்பின் நுனியாக கொண்டு கொளுத்தி அழித்து கோவன ஆடை தரித்து துதிக்கும் எமை ஆளும் இறைவா போற்றி. பஞ்சு தோய் செம்பஞ்சு குழம்பு தோழ்ந்த மெல்லடி பாவை உமையாளோடு மஞ்சு தோய் மேகம் தொட உயர்ந்த கைலை மலையில் மகிழ்ந்திருப்பவரே வெஞ்சின மறுப்போடு விரைந்து வந்த குஞ்சரம் உரித்து தோலை போர்த்து கொண்டவரே இறைவா போற்றி. திருக்கையில் வரிவளை அணிந்த உமாதேவி இசை பாட திருவடிகளில் அணிந்த வீரக்கழல் ஒலிக்க ஆடும் இறைவா போற்றி. விரிப்புணல் கங்கையை சென்னி முடிமிசை சிறை செய்து குறை உரு மதியை தலையில் சூடிய இறைவா போற்றி. எடுத்தனன் கைலையை தன் வலிமையால் ராவணனை தன் கால் திருவிரலால் அலறிட அவனை அடர்ந்தனர். படுத்தனர் இறங்கி அவன் பாடிய பாடல் கேட்டு கொற்றவாள் அவனுக்கு கொடுத்தனர் இறைவா போற்றி.